கரடியே பயவுள்ள 5 நாள் கழிச்சு 5-6 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். பயவுள்ள இன்னைக்கு தான் வர்றா. அது வரமாட்டேன்ட்டா. வம்பா தான் இழுத்துக்கு வந்தேன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். கரடி அன்றைக்கி மேட்சலுக்கு ஏன் எழுத்துக்கு வந்தேன்னா, குட்டி நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுச்சு. இந்த மேட்சலுக்கு ஓட்டு கொஞ்சம் பால் கீழே போட்டோம். ஏதோ உப்பு பட்டை கடிச்சிட்டு அவுத்த நப்புனா கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடித்தா அலைஞ்ச தண்ணி நல்லா குடிப்பா. வீட்டிலனா கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறா. அதனால தான் பைபிள் எழுத்துக்கு வந்தாச்சு. வாங்க, இன்றைக்கி சீக்கிரம் வந்து விட்டேன். நேற்று ஒரு லேட்டுனால இன்றைக்கி நேற்றுலேருந்து கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. ஒரே மயான அமைதியாச்சு. பனிமூட்டமாக இருக்குது. வெயில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தால் நல்லா மேய்ச்சல் மெய் வாங்கி வாங்க ஆரம்பிப்போம். சீக்கிரம் வந்ததுனால எவனுக்கும் சரியாக பசிக்காது வேறு. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடுற வரைக்கும் நேரம் இன்றைக்கி வேலை சீக்கிரம் வாய்க்காடு போயிட்டு அப்படியே அங்கனே மேய்ச்சி திருப்பி இங்கிட்டே வந்துடுங்க அம்மா பக்கம். அதான் கரெக்டு. கடைசியில் யார் ஓடியாடுறா? செத்துப்பிட்டு உனக்கு பின்னாடி யார் இருக்கு? முத்தலைக்கு யாத்தே ஓடிய முத்தலைக்கு ஓடும். இன்னும் நம்ம குட்டிகளுக்கு பெயர் சூட்டு விழா தான் வைக்கணும். எல்லா குட்டிகளும் வீட்டில் தாங்க இருக்குது. இன்னும் இப்போ அந்த வீட்டில் தோட்டத்தில் இருக்க பிள்ளை போட்டு வீட்டிலே வச்சுருக்கோம். இங்கே மழை பெஞ்சா பத்திக்கு வந்துடலாம். வெறும் நடையாக நடக்கும். அதனால தான் ஒன்றும் அது கடிக்கிறதுக்கு தோதான புல் இல்லை. உப்பு இருக்குது, அந்தளவுக்கு இழுத்து கடிக்காது. பல் அந்தளவுக்கு அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால வீட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த பிள்ளை கடிச்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு விட்டு எங்கே வெளியேறாமல் ஜம்மு போட்டுருக்காங்க. மழை பெஞ்சா அப்போ மழை பெய்யாட்டி வேறு வழியில் பற்றிக்கிட்டு ஆகணும். பற்றிக்கு வந்து பேர் சுட்டு மிளாவை சீக்கிரம் வைக்க வேண்டும். நம்ம எலி வகையெல்லாம் முதல்ல மேட்சுக்கு வரும்போது அப்படியே மேட்ச் நல்லா வயக்காட்டில் கிடச்சிக்க. நல்லா மேட்ச்சை கிடச்சி அப்போ வந்து அதனால தான் மொபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்தாங்க நல்லா. அப்புறம் மேட்சை கொஞ்சம் வற்றி போச்சு. சின்ன மேட்சாக இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். பயமில்லை. கண்ணில் வேறு குச்சியை கொத்த விட்டேன். கண்ணு வேறு ஒலிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்குங்க. நல்லா அப்படியே கொத்த விட்டுப்பேன் போல். இப்போ தாங்க லைட்டாக காற்றடிக்குது. என்னடா காலையிலேருந்து காற்றடிக்காமல் இருக்குது. நேற்று மதியம் அந்த திருசாவை அம்மா குட்டி தூக்கிட்டு போனாங்களே, அது வரைக்கும் சரியான காற்றுங்க. நல்ல காற்று. வடக்கு எங்கிட்டும் நல்லா மழை வந்துச்சு. நமக்கு நைட்டு ஒரு வீட்டில் போய் கட்டி பாலை பறக்கிறேன். சாரை அவளுக்கு ஆரம்பிச்சிச்சு. வெறும் சாரை தாங்க. ஆடு வெளியே கட்டலாம். அப்புறம் திருப்பி ஆடுகள்லாம் உள்ளேன்னு பாட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 8 மணி வரைக்கும் விழுந்துட்டா தான் நின்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் சும்மா நைட்டு ஃபுல்லாக லைட்டாக சாரை விட்டு வந்துச்சு. பெரிய மழைலாம் சாரை எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் காற்று நின்றது. இப்போ தான் லைட்டாக காற்று அடிக்குதுங்க. காற்று எடுக்கிறது எடுத்தால் மழை இருக்காது. இந்த மேட்லேருந்து பார்க்கல இப்போ தாங்க அந்த கிணறே தெரியுது. நல்லா இந்த பக்கம் கிணறு. இங்கிட்டு தான் கொம்பு கால் இருந்துச்சு வளங்க. இந்த பக்கத்தை இறஞ்சி கம்பளை தண்ணி வச்சு இறச்சது. இங்கிட்டும் தரிச்சு இங்கிட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சறது அளவுக்கு இருந்துச்சு ஓலை. இந்த பக்கம் இந்த சைடு இந்த மேற்கு பக்கம்லாம் கிடையாது. இந்த ஒரு கிணறு நல்லா பெரிய கிணறு தாங்க. மண் அரைச்சி எப்படி இதாக போச்சு. ஃபுல்லாக அரைச்சிச்சுனால பெரிய வட்ட கிணறு. நல்லா மேடு இது வரைக்கும் கிடந்திருக்குங்க. இதுலேயே அகலம் அது வரைக்கும் கிடக்கு. அந்த வரைக்கும் வெள்ளரிக்காய் போடுவாங்க. அந்தளவு கல் நிறையா கல் உள்ளே இல்லை. வெறும் பாறையில் எதுவுமே இல்லை. வெறும் மண்ணாத்தான் இருக்குங்க. அந்தளவுக்கு சரள மண்ணத்தான் இருக்கும் போல். கிணறு தோண்டும் போது வருவாருங்க. சரள மண்ணத்தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் தாங்க சரலண்டுவாங்க. இது சரியான கம்மாமனு சரலை. இது நல்லா கிணறு இருக்குது. இதனால தண்ணியை ஊருண்டுவாங்க. அதனால தான் கல் அந்த அளவுக்கு பாறை இல்லை. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட காட்டினது மேட்டுக்காட்டில் ஒரு கிணறு, மொட்டை கிணறு. அது யூஸ் பண்ணாத கொஞ்சம் பெரிய கிணறு ஒன்று வச்சுருவாங்க. அகலமான கிணறு. அது உள்ளே படிக்கட்டும் இல்லை. அதே போல் இங்கிட்ட ஒரு பக்கம் அதாவது போன வருஷம் மக்காச்சாலை அழிக்கும் போது அங்கே ஒரு கிணறு சொன்னால் சரியான அகலங்க. அதுவும் எந்த பக்கம் ஏறுதுன்னு தெரியுது. நல்லா அகலம். ஆனால் அது விவசாயம் பண்ணல. விவசாயம் பண்ணுற நான் 2-3 ஒரு 10 கிணறுக்குள்ளே ஒரே ஒரு கிணறு பார்த்தேன். நல்லா நீளம் சரியான ஆழங்க. கிணறு வெட்டினாங்க. கட்டிலேருந்து உள்ளே வந்து பார்த்தா கீழேருந்து பார்த்தா மேலே கத்திர சத்தம் கேட்காதுங்க. அந்த அளவுக்கு ஆழம் நல்லா வெட்டினாங்க. 2 தடவை கிணறு வெட்டினாங்க. தண்ணி நல்லா பிரச்சனை இல்லை. அதனால அந்த இடத்துல போய் நெல் போடுவாங்க. நான் பார்த்ததில் அது ஒன்று தான் ஆழம். ரொம்ப ஆழமான கிணறு. அதில் விவசாயம் பண்ணுறாங்க. அதில் படிக்கட்டு போக எங்கிட்ட கொஞ்சம் அளவு கட்டியிருக்காங்க. பாதி இது இல்லை. திருசா நேற்று குட்டி போன கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டா. குட்டி போட்டுட்டு பயவில் இன்றைக்கி அவ்வளோ மேட்சருக்கு வந்துட்டா. இவளுக்கு பால் இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இவன் நல்லா மேய்ச்சி நம்ம தெனா விட்டு வரக்கந்தா. அதனால் இவெல்லாம் எதை மேய்ச்சாலும் கரெக்டாக பால் ஊறிக்கிறோம். இந்த இருக்கு வருங்க கொம்பு காடு. இந்த இருக்காங்க. என்னடா கொம்பு காலை காணான்னு பார்க்குறேன். இந்த இருக்கு வருங்க. இதெல்லாம் எப்போ போட்ட கொம்புகள் இவ்வளோ சின்னதாக இருக்குங்க. இதில் ஓட்டங்கனே இருக்குமே. உடஞ்சி வச்சு வளங்க. இந்த 2 ஆமாம் உடஞ்சி வச்சு. ஒன்று தான் இருக்குது. ஒன்றை காணுங்க. இன்னொன்று இருக்குமே. உள்ளே மண்ணுக்குள்ளே போஞ்சிச்சான்னு தெரிலங்க. இதெல்லாம் எப்படி 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நான் தெரிஞ்சு அப்படித்தான் நினைக்கிறேன். படா குதிரை பாண்டி எங்கே போனே? எங்கனே அசால்ட்டை நீ வாடிக்கு தலையை வளச்சிட்டியா? இவன் பசி இருக்காது. பசி எடுக்க வரைக்கும் ஓடுவாங்க. கூட்டத்தை விட்டாரி நீ பசி எவனும் எடுக்கல. தான் நடந்துக்கிட்டே இருக்காங்க. நண்பர்களே, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். மறந்தே போயிட்டேன். யாராவது கவர்மெண்ட் கொடுத்த ஏதாவது சலுகையிலேருந்து மாடு யாராவது வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன அந்த ப்ரூஃப் கொடுத்தீங்க, அதே போல் எவ்வளோ செலவாச்சு, உண்மையிலே மாடு கவர்மெண்ட்லேருந்து கேட்டால் கொடுப்பாங்களா ஃப்ரீயாக? நான் அதுக்கு தான் கேட்கணும்னு நினச்சேன். மறந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு மாடு வாங்கணும். ஒரு நான் எப்படி சொல்ல அந்த கச்சப்பு மாடு ஏதோ ஒரு சிந்து மாடு சரி ஏதோ இப்படி சும்மா நம்ம ஆடுகள் குட்டிகளுக்கு பாலுக்காக இருக்கிறது வீட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி கேட்கணும். யாராவது வாங்கியிருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னென்ன ப்ரூஃப் வைக்கிறேன். நானும் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லாம் சொல்கிறாங்க. அது சும்மா ஒரு இதே ஆர்டிக்கலை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து யூடியூப்பில் சொல்கிறாங்க. தவிர அதில் வாங்கின அனுபவத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு நெட்டில் ஆர்டிக்கல் வருது. அதை கூகுளில் படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு சொல்லிக்கிறாங்க. 2-3 யூடியூப் சேனல் நானும் பார்த்தேன். அது ப்ரூஃப் காட்ட மாட்டேன்றாங்க. ப்ரூஃப் தான் நமக்கு தேவை.
அதனால் இந்த கொட்டை போகிறது எல்லாத்தையும் சும்மா பெருத்தான் கட்டுறாங்க. அந்த சில பேர் ஒன்று வீட்டில் தான் பார்த்தேன். நல்லா மாட்டு யாராவது வாங்கியிருந்தா சொல்லுங்கள், ஏன்னா நம்ம வாங்கணும், அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் கேட்குறேன். நான் இல்லாட்டி மாட்டு டாக்டரை பார்த்து தான் பேசணும். உங்களுக்கு கவர்மெண்ட் டாக்டரை பிடிச்சோம்னா அவரு சொல்லுவார். யாரோ வாங்கியிருந்தா நீங்களும் சொல்லுங்கள். புளிய மரம் செத்தாண்டா செம்மரப்பாண்டி பிடிச்சி அமுக்குறா. உங்கள் அம்மா அம்முக்கு தள்ள போகிறாடா. வேறு வழியில் இவர் 2 பேரும் பண்ண மரம் புளிய மரமும் இந்த நாட்டுக்கரவில் எப்படியே எக்க போகிறனால கடிச்சு பால் ஊறுதுங்க. இல்லாட்டி மொத்தம் பால் ஊறுது. ரொம்ப சிரமப்படுவாளுங்க. பரவாயில்ல, என்ன கேட்டால் அது இந்த நாட்டுக்கரில் கொஞ்சம் பால் பசப்பு வெயில் தெரியுதா. மற்ற ஈண்ட குட்டிகள் அந்தளவுக்கு எக்கு போடாது. இவங்களாம் தர மேட்சம் தான் மீறலாம். ஆனால் இப்போ தர மேட்சம் மேஞ்சு நம்ம திருசா கொஞ்சம் பால் கொடுத்துருவா. இவளுக்கு தான் கொஞ்சம் சிரமம் பண்ணணும். கருவாச்சி பிள்ளை 2 பேர் கத்தி கும்பிக்கிங்க. பால் இருந்தாலும் என்ன தெரில, கத்துது கருவாச்சி. நீ தான் மேய்ச்சி சிக்கிறத மேய்ச்சி பால் ஊறு கருவாச்சி. இங்கே விளைச்சி வெளியே என்ன செய்ய வார்க்க புல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த பக்கம் வயக்காட்டுக்கு போவோம் தாச்சுங்க. வயக்காடு அடங்கண்ணா இதாண்டா, இனிமேல் இந்த பாதாண்டா இதுக்குள்ளே போய் அப்படி வயக்காட்டில் போகலாம்டா. சுற்றி போகிறத விட சரியான ஷார்ட்கட் இது ஒன்று தாங்க. அழகாக ஓடி போயிடுவாங்க. நம்ம கெடா இருக்குல்ல, அதாங்க நம்ம மாப்பிள்ளை இருக்காப்புல, அவர் இன்னும் பல் விழுகலை. அதுவும் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ விழுகும்ட்டு எனக்கு விழுந்து 1 வாரம் கழிச்சு முளைக்கும் பல். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் வருஷம் நோட் பண்ண முடியும். நம்ம விழுகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இப்போ தான் பல் லைட்டாக நகர்ற மாதிரி தெரியுது. முதல் ஒட்டி இருந்துச்சு, லைட்டாக நகர்ந்தாதே இன்னும் அடுத்து விழுக போகுதுன்னு அர்த்தம். இருக்காப்புல தலைவே. ஏன்னா இவன் எப்போ பல் விழுகிறான் தெரிஞ்சிடணும். அதே போல் எங்கே நம்ம செம்பரப்பாண்டி செல்வா அவனையும் நோட் பண்ணணும். அது தெரிஞ்சிடும். எவன் 2 பேரும் மூத்தவன் எவன் இளைவன் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் பையனை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவனும் அந்த மாதிரி தாங்க இருக்கான். அதே போல் ஒன்று சொல்லாமல் மறந்துட்டேன். நம்ம சின்ன வலிச்சு சென்னையாக தாங்க இருக்கான்னு, அதுவும் நிறமாத சென்னை கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் எப்போ சென்னையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பிப்ரவரி மாதம் தெரியுது. நான் மெடிக்கல் லீவில் ஒரு 2 நாள் இருக்கும்போது அன்னை மேய்ச்சேன்னா அப்போ ஆடு வேட்டி இருக்கும் போல் அது தெரிஞ்சு. ஆனால் எவ்வளோ பையன் நல்லா இறக்கிட்டா. இவன் நண்டு பூச்சி 3 பேர் பிப்ரவரி மாதம் வரட்டினாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். டோக்கியோ போமா என்ன தெரில, 2 நாள் ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. எதுவும் காய்ச்ச அடிக்கதான் தெரில. சுறுசுறுப்பே இல்லைங்க. ஒரு மாதிரி மந்த நிலைமையிலே ஆகிட்டாங்க. இவ்வளோ நம்ம வட்டச்செயலார் வண்டுமுருகன் வரைக்குதிரை எங்கே இருக்கு அந்த அவளுந்தா அவ்வளோ நடக்கவே முடியல. என்னன்னு தெரில. கரடியே நீ தான் வழியை காட்டு. இத்தனை நாள் வரலையில் சைட்டாக வழியாக காட்டு. இப்படியே போய் நெத்து பறக்குங்க போங்க. கண்டிப்பாக நெத்து ஏதாவது 1-2 கிடைக்கும். நீ ஒரு மணி நேரம் இங்கிட்டே சுற்றுவோம். ஏன்னா கம்மாய்க்கு பக்கம் போகணுங்க. வயக்காட்டில் ரொம்ப நேரம் இருக்கவனா. மதியத்துக்கு அப்புறம் கடம்பாடு செம்பரேடு வருதுனால நின்று மேய மாட்டாங்க. எவன்டா அவை கட்டில் இழுத்து போகிறது. நம்ம ரோசியாக தான் பயம் இல்லை. ஓடி இந்தா நான் அங்கிட்டு போலையா, நீயும் போன மரமோ வா ஓடி அங்கிட்டு கூட வா. ஏன் பிடிச்சி வருவாங்க, நீ பிடிச்சிட்டே வரலாம். பயம் இல்லை. குட்டியை போட்டானைக்கு இங்கிட்டு ஓடியாட்டியா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. கூட்டத்தை விட மாட்டேன்றா. கூட்டம் இன்றைக்கி அப்படியே முத்தலகுன்னா பாசமாக வச்சுக்கிறாங்க. முத்தலகு முட்டாமல் வச்சுருக்கா. வாங்க நம்ம லீசாவை தென்னங்காயை கடிச்சு அது பிடிச்சி கடிக்கிறா. அது கடிக்க முடியாதுரியே, சொன்னால் கேள்றி வரு ஏத்தே இரு. அது என்ன இருக்குது, அது எப்படி கடிப்பா? டேஸ்ட்டாக இருக்குங்க. யார் சொன்னா உனக்கு அதை கடிக்கலாம்ட்டு? அவர் கடிச்சு பார்க்குறா. அத்தை கடிக்க முடியல. அதை கடிக்க முடியாது, சும்மா எதிரி பையவில் என்னமோ நினச்சி திண்டு பார்க்குறா பையவில். நம்ம குட்டியம்மாலாம் ரொம்ப சுறுசுறுப்பு இல்லைங்க. இவெல்லாம் எப்படி குட்டி வளர்க்க போகிறதெல்லாம் மேட்சை வேறு இல்லை. நம்ம கரடியே கை தேண்டி குட்டி போட்டிருக்கா. வரி குதிரை ஈண்டுட்டு அவளுக்கு ஈண்டதில் என்ன தெரியல, சுறுசுறுப்பு இல்லை. காய்ச்சலாக வர இருக்கும் போல் அப்படியே ரொம்ப இதாகவே இருக்கா. குட்டியம்மாலாம் என்ன பண்ண போகிறா தெரில. பாருங்க நம்ம குட்டியம்மா வாங்குற பாருங்க ஒன்றும் இல்லை. பையவில் இப்போ தான் குட்டி வளர்க்க போகிற டைம். மேட்ச் எல்லாம் போச்சு. போன தடவை 2 குட்டி போட்டா, 2 பொட்டை குட்டியில் பையவில் இறந்தே போச்சு. இப்போ மேலே தப்பு இல்லை, அதுக்கு கிளைமேட் அந்த டயத்தில். இப்போ டயத்தில் மேட்ச் இல்லை, என்ன செய்ய. இருந்தாலும் எப்படியாவது அவளை கை பக்கம் வச்சு கொஞ்சம் வளர்த்து ஏற்றணுங்க. ஏன்னா ரொம்ப ஒடுங்குறா வேறு. இப்போ தான் அந்த எப்படி முடி ரொம்ப அரிச்சு அதெல்லாம் அப்போ தான் ஊந்து நல்லா கொஞ்சமாக தான் இருக்கா. அவள் கொஞ்சம் பரவாயில்ல. நண்டு வரனால அந்த மெய்ரா இவளுக்கு அந்த சுறுசுறுப்பாக மேய தெரில. அவளுக்கு முந்தா நேரத்து என்னடாண்டா நம்ம கண்ணு மைய நம்ம கருவாச்சியை குட்டி ஓடும்போது விரட்டி முட்டினான். இப்போ நம்ம 2 பேரும் அப்படியே பாசத்தை காட்டுறீங்க. நேற்று எதிரியாக இருந்தீங்க 2 பேரும் எந்த மூட்டை முட்டுறா. இவன் ஒரு பக்கம் முட்டை, அவள் ஒரு பக்கம் முட்டை. நல்ல வேலை வகுத்தில் எதுவும் முட்டலை, சும்மா அப்படியே தலையிலே முட்டிட்டு விட்டுட்டாளுங்க. ரேசே ரொம்ப நாள் இது யாருமே தொடாமல் இருந்தாங்க. தூதுவளையை செம்பரியாளுக்கு கூட தொடாமல் இருந்துச்சு. நீ ஒருத்தி தான் கடிச்சிக்கிருக்க. கடி இந்த இலையில நல்லா முள் சார்பாக குத்துங்க. ஆனால் எப்படி கடிச்சு உள்ள தள்ளிடான்னு தெரில. நல்லா சளிக்கு கேட்கக்கூடிய ஒரே மருந்து நல்லா கேட்கும். நாட்டு மருந்தில் இது ஒன்று. டீசா எங்கே குட்டி போட்ட, எங்கேயா குட்டி போட்ட? கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஞாபகம் கற்றுறாங்க. இந்த இடத்துல ஈண்டா அதெல்லாம் பயம் இல்லை. அங்கே ஞாபகம் வந்துருச்சு. எங்கே இருக்கோம் மகனை காணும். யாத்து போச்சு போ திரிசா. யாத்தே மகனை விட்டுட்டு வந்துட்டேன். யாத்து பத்திரமா இருக்கேன், பயப்படாத. நல்லா தூங்கி இருப்பேன், நேரம் கனவு உலகத்தில் இருப்பேன். நீ பயப்படாத, சாயந்தரம் பார்த்துக்கிறோம். என்ன செய்யுது உரைக்கலையா? மிளகா கடிச்சு விட்டாங்க. நல்லா வத்தல் கொண்டு வந்தேன், நல்லா வறுத்த வத்தல். அது திண்டா உப்பு இருக்குன்னு டேஸ்ட்டாக திண்டா உரைக்கிது வயலுக்கு. தெனாவிட்டு கொண்டு கொடுத்தேன். தெனாவிட்டு உனக்கு வேணுமானோடனே இவ கூட பசா ஒரு வத்தல் திண்டா.
இப்போ தான் 3 திட்டு விட்டா. ஆனால் பரவாயில்ல புல்லை பிடிச்சி கடிக்கிறா. நல்லா உரைக்கும், சரியான காரம். நான் ஸ்கைபால இன்னொன்று வேணுமா? உரப்புக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். நீ எதை கொடுத்தாலும் திட்டுறியா பையன்? நீ சின்ன வலிச்சுன்னா அப்படியே ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கள் சின்ன வலிச்சு தான் இருக்குது, அவளுக்கு கொடுக்காமட்டேன். அப்படியே தீயாக இருக்குங்க காரம் வத்தலுக்கு. என்ன வேணுமா உனக்கு? உனக்கு வத்தல் ஒன்று பாடி சின்ன வலிச்சு. நீ வராமல் போயிட்ட நடக்க எல்லோரும் நல்லா காற்றடிக்குமோ நல்லா படுத்து எழுந்திரிக்கிறாங்க. ஒன்றும் சரியாக மேய மாட்டுறாங்க. அப்புறம் சாயந்தரம் போய் மேய்ஞ்சிக்கிருப்பாங்க. நான் அப்படியே நகட்ட வேண்டியதாங்க. தண்ணியை குடி விட்டு அம்மா பக்கம் போவோம். கருவாச்சியை பாருங்க, அவள் ஈண்ட இடத்துல போய் அங்கே பார்த்துக்கிருக்கா பயவில் கத்துறா. வா நான் கருவாச்சியே உன் பிள்ளை நான் வந்துருச்சா? அந்த வராவார் போய் அந்த மரத்தை போய் பார்த்துட்டு அப்புறம் வர்றா பையன் உள்ள. நினப்பு வந்துருச்சு, பிள்ளை நினப்பு. இப்போலே மிளகா கடிச்சிருக்க, தண்ணியாக குடி. வா தெனாவிட்டே, நீ போய் தண்ணியாக குடி. என்னங்கடா பொசுக்குன்னு படுத்துக்கிறீங்க? டேய் மூலி மகனே 2 பேரா என்ன குடிச்சுங்கன்றியா? எங்கே உங்கள் அக்கா அந்த இருக்கா? அவர் அத்தே 2 பேரனும் பேச்சியும் ஒரு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ரொம்ப பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம். வாங்கடா போங்கடா, அம்மா பக்கம் போவோம். நல்லா அப்படியே குழுக்கணுன்னு இருக்கோ. நடங்க. என்ன டிராஃபிக்காக இருக்குது? இங்கிட்டு டிராஃபிக்கு, அங்கிட்டு டிராஃபிக்கு, அங்கிட்டு தான் ரொம்ப டிராஃபிக்கு. இங்கிட்டு வா கரோஜி, மைக் செட் மாய்க்கா, இங்கிட்டு வா, வெளியே வா. டிராஃபிக் இங்கிட்டு கிளியராக இருக்குது. நடங்க. எங்கிட்டு போய் சுற்றுங்க, ஊர் சுற்றுங்க. எங்கிட்டு போனாலும் வெறும் பொட்டக்காடு தான். நம்ம பசங்க எங்கிட்ட மோப்பம் முடிச்சு வந்துடுறாங்கப்பா. ஜேசிபி சத்தம் கேட்டோடனே இந்த தோண்டி போட்ட இதில் நல்லா கொடி இருக்கும் போல் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்கி கத்தனா விட்டு மூஞ்சி கருத்தோணும். கரோச்சி இங்கே வாங்கடா, அந்த இருக்கு வர்றா, அப்படி வாங்க. தின்னுங்க, நல்லா கொடி கிடக்கு. இந்த பழுனே இதுலேயே ஒரு முள்ளுக்குள்ளே 2 ஆளுக்கு ஒரு முள் இருக்குது. நல்லா கொடி கிடந்துருக்குங்க. காலையிலே வராமல் போயிட்டோம். இப்போ தாங்க தோண்டி இருக்காங்க. இப்போயா நேற்று சாயந்தரம் தெரியல. எந்த ஒரு கொடியில் என்ன கிடக்கு பையன். நம்ம வெள்ளாடு தான் இந்த இடத்துல நிற்கிது. குறிச்சு மேய்வேங்க. சப்பானே எங்கிட்ட ஒரு இடத்துல போய் பின்னு பனைமரம் திண்டு நீலாம் பால் போடணும். ஆத்தே நடத்துக்கு இருக்க கொடி வாருங்க. அப்படியே நல்லா கிடக்கு. ஏதாவது பையன் நடந்துக்கிறேன். இதை திம்பமான்னு ஓடுறாங்க இவங்க. கரோச்சி மயக்கா நீ வா. இப்போ ஒரு 8 கொடி இருக்கு. ஒரு யாரும் பார்க்காம இருக்கீங்க? வாரா நல்லா கிடக்குடா. ஆஹா பார்க்காம போயிட்டேன். இல்லை எல்லாம் மழை வெஞ்சிருச்சு. இப்போ பிடுங்க போகிற ஸ்டேஜ் இருந்தால் 10% கிடந்துடா. இந்தா இவா ஓடி வரேன் ஓடி மோனிக்கா தாங்க தாங்க நல்லா புள்ள சொன்னோன்னே ஓடியாரா. ஓடி ஜெசிக்கா இந்தா இங்கே வர்றா கொடி. இங்கே வர தின்னுங்கடா. ஓடி பிடிச்சி தின்னுங்கடா. ஓடியா உள்ள போ கரடே. நீ எல்லாம் குட்டி போட்டிருக்க. எதுவாக இப்படி அடிச்சாங்க இப்படி இருக்கணும். சொன்னபடி கேட்டு பறந்துக்கு வரணும். அதான் புல்ல. ஓடியா குட்டியம்மா ஓடியா வாடா சம்பரம் பாண்டி ஸ்கைபாலே வாங்க. ஓடி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிங்க. வரும் மேலே 8 ஹவர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கணும். இன்றைக்கி என்னடா நம்ம பசங்களுக்கு வாங்குறே நிலையில பார்த்தேன். கடைசியில் எங்கிட்ட வந்து பார்த்தா டேனிங் மைண்ட் ஆயிடுச்சு. நம்ம காலையில் விட்டுவிட்டோம். நல்லா கொடி கடந்திருக்கு. பரவாயில்ல, எப்பயாவது வந்தமே எங்கிட்ட கிடச்சிச்சு. இந்த இது கிடச்சதே பெரும்பாடு. கரடி நீ இப்படி ஓடி தெரிஞ்சுனா சத்தியமாக குட்டி வளர்க்க மாட்டேன். நல்லா புல்லாக ராவிக்கு இருக்கா. இன்றைக்கி இப்படி தாங்க நல்லா என் ருசியை பார்க்குற ஆடுங்க என்றைக்கும் குட்டி வளர்க்குறது கஷ்டம் தாங்க. அதுவும் தேராது. சிக்கிறதா கடிக்கணும், எதுனாலும் கடிக்கணும். இப்படி ஓடியாவது தின்றாங்க. அதுதான் ஆடுங்க. அதான் பய உள்ள சின்ன குட்டியாக போட்டுருக்க கரடி. அப்படியா கரோச்சே வா எப்பயாவது வா. வர்றா வேமா ஓடியாரா. தற்கொரு தனியாக நீ ஒரு ஆள் தின்ட்டாலே போதும். கரெக்டாக 2 குட்டி பார்த்துருக்க. நீலாம் பால் வரணும். ஓடியா தற்கொரு அவங்க வர்றவங்களே எதவாது பிடிச்சி அப்படி கடிச்சு திம்பையா. சும்மா ருசி தேடிக்கிறீங்க. எதவாது கடிச்சுன்னு வச்சுக்கிறது இந்த கிடக்குங்க. அப்படியே எப்படி கிடக்குன்னு எதுவுமே தொடலை. வந்துட்டா என் பின்னாடியே பார்த்து வந்துட்டேன். திறக்க முடியா இங்கிட்டு வா. தின்னு எதவா தின்னு. மழை வேஞ்சு அப்படியே தண்ணியாக இருந்திருந்தா எப்படி பசங்க இருந்துருக்கணும். இது அப்படியே இதாக போச்சு. இருந்தாலும் ஓடியா வாங்க. இப்போதைக்கு கிடச்ச விருந்து இந்த கொடி விருந்து தான். ஓடி வரவும் வா வரும். ஒன்றுக்கு ஒன்று முழுக்க விழுந்துறாங்க. யார் சப்பானே எங்கே டோக்கியா காணா? ரெட்டச்சொல்லியே முட்டுறாங்களா ஒன்று பயவில் முட்டுறாங்க. தனியாக தின்ற பயவில் தின்றாங்க. எதுவே ஒன்றுமே இல்லை. இதில் திண்டுக்கிருக்கவா அந்த பக்கமாக அது நல்லா கிடக்கு. இந்த இதில் போனால் முற்றாளுக்கு பயவில்லை. பாவத்தை தனியாக தின்ன விட மாட்டாளுக்கு எதுக்குறாங்க. உனக்கு ஜோடி யாருமே இல்லாமல் போச்சு. உன் வெள்ளை மண்டை இருந்தாண்டா இந்நேரம் உன்னை பாதுகாத்திருப்பேன். அது எல்லாம் போயிட்டேன். கடைசியிலே இங்கிட்டுடியா பழுனே நல்லா திண்டுக்கிட்டியா. நான் அவ்வளோ தாண்டி கிடைக்காது. நாளைக்கெல்லாம் காஞ்சி இதாக போக்கும். ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி இடத்த வேட்டை தான். எங்கிட்ட பரவாயில்லைங்க. பயவேலைக்கு முக்காவாக நிறைஞ்சிச்சு நம்ம பசங்களுக்கு. இன்னும் இதுவே போதும். டைம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் அவங்க நிப்பாட்டி நிற்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக இந்நேரம் சொல்லி வச்ச மாதிரி அந்த நம்ம தோட்டத்து வைய பயிர்த்திங்க கூட்டுக்கு வந்துட்டா நம்ம குட்டியம்மா அம்மாக்கா ஜூலியம்மா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி சல்லுன்னு எடுத்துக்கொண்டா அவர். இதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. போய் திங்க விட்டு மறுபடியும் எங்கிட்ட ஒரு 10 நிற்க விட்டு ஒரு 6:30 வரைக்கும் இங்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டு தண்ணி கொடுக்கணும். இனிமேல் வீட்டு தண்ணி குடிச்சது நல்லது.
பொழுது கொஞ்சம் குடிக்கிறதுனால பசங்க தாக்க பிடிக்கிறாங்க, கொஞ்சம் பால் ஊறுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். லைக் விட்டுருக்க. என்ன அவசரம்னு கேட்கல, வேற ஒன்றும் பறக்க போகிறாங்க. சரி ரைட் பாப்பா, பாருங்க என்ன பார்த்து ஓடுவாங்க பாருங்க. அனைத்து ஆயுதங்களும் தயார் நிலையில் உள்ளது. போருக்கு தயாராக ரெடியாக நின்றுருக்காங்க. பணபரத்தை பதால் இருக்கா புள்ளிமான, அதை விட அப்படி சிலுக்கு அப்படியே 1 2 3 சொன்னால் போதும். உசேன் போல்ட்டா கூட வருவாங்க. வந்துட்டா பாரு. இதுக்கு தலைமை அமைச்ச போகிறதே நம்ம ஜூலியம்மா மூலியமாக தான் இருக்காங்க. ரெடியாக இருங்க, இன்னும் டைம் இல்லை, இன்னும் ஆள் வரல. இன்னொரு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் பறந்துருவாங்க பாருங்க. படுத்துட்டாங்க. யாத்தை எப்படி சிக்னல் இங்கே கிடைக்கல, அப்போ போய்க்கிருவோம். எப்படி கூப்பிடுவாம இருக்க மாட்டாங்கன்றாங்க. இப்போ படுத்துக்காம பாரியா யாத்தை கேட்டானே சும்மாண்ணே நல்லா வருவீங்கிறா யாத்தே. இந்த விட்டா தூங்கிடுவீங்களா? அப்படியே கரண்டி தான் மொதல் இருக்கா. அட்டிய வந்துட்டா அவர் ஓடி ஓடி விட. தா 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 வா 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 பார்த்துக்க. கடைசியில் வர்றவங்க அப்புறம் கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. அவ்வளோதான் வீரர்களே, போருக்கு தயாராங்க. யார் முதல்ல கடைசி யாத்த முத்தலங்க பாரு. ஓடியா ஓடியா முத்தலங்க. யாத்தையை விட்டுட்டு போகிறாங்க முத்தலங்க. நம்ம ஓடியா ஓடி ஓடி ஓடு. அவ்வளோதான் ஓடு 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 ஓடு. ஓடிருப்பாங்க. இந்நேரம் எங்கே இருப்பாங்க? இந்த ஓய்ட்டா இவரு அவரு நம்ம மூலி பைய உள்ள அப்போ தாக்க முதலாக இருக்கா. ஓடிட்டு ஓடு எல்லாம் ஓடுறாடே.